அன்னையூர் கிராமத்தில் குமாரசாமிங்கிற விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் நல்லவர், இரக்கம் குணம் உடையவர், உதவி என்று யார் கேட்டாலும் செய்யக்கூடியவர். இதனாலே ஊரில் அனைவருக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும். இவருக்கு கருத்தையா என்னும் நண்பர் ஒருவர் இருந்தார். கருத்தையாவோ ஏதோ செய்தி சொல்ல, ஏப்பா குமாரசாமி, உன்ட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுமாப்பா. நம்ம நீலமேகம் இருக்கார்ல, நம்ம பஞ்சாயத்து தலைவர், பக்கத்து ஊர் வாடிப்பட்டியில் பஞ்சாயத்து வச்சுருக்காராம். நம்ம கண்டிப்பாக அதில் போய் கலந்துக்கணுமையா. அங்கே என்ன நடக்குது என்ன ஏதுன்ட்டு கேட்டு நம்ம அதன்படி நடக்கிறது தான் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நம்ம 2 பேரும் போவோம். நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வரேன், சரியா? சபையோர் எல்லோருக்கும் வணக்கம். இந்த பஞ்சாயத்து கூட்டம் எதுக்கு கூடிச்சுன்னா, நம்ம ஊருக்கு அடிப்படை வசதியான மருத்துவமனை நம்மிடம் இல்லை. அதனால் நாமளே மருத்துவமனை ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த கூட்டம் கூடியிருந்தேன். தயவுசெய்து உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. நன்றி, வணக்கம். பஞ்சாயத்தில் நடந்ததை யோசித்து கொண்டே செல்லும்போது பெரும் மழை ஒன்றோ வந்தது. இந்த கருத்தையா பையன் எங்கடா போனான்? சைக்கிள் எடுத்துகிட்டு வாரேன்னு சொன்னான், ஆளையே காணோம். மழை வேறு அதிகமாகிட்டே இருக்கு. எங்கே போய் ஒதுங்கணும்னு தெரியல. எங்கேயாவது இடத்துல அவன் ஒதுங்கியிருப்பான். நான் இப்போ என்ன பண்ணுறது? எங்கேயாவது மறைவான இடம் தேடி ஓடி போகணும். அங்கே ஒரு குகை தெரியுது. ஆமாம், அந்த குகை தான் கரெக்டான இடம். நம்ம ஓடி போய் எங்கே போய் ஒளிஞ்சிக்கிடலாம். ஐயோ, இது அலிபாபா குகைன்னுலாம் சொன்னாங்க பெரியவங்க. நாம் வேறு உள்ளே போகிறோம். ஏதாவது ஆபத்து ஏதாவது வந்துச்சுன்னா பார்த்துக்கிடலாம். அட, என்ன இது தங்கப்பட்டி மாதிரி இருக்கு. யாரோ திருடர்கள் வைத்திருப்பார்கள் போல இருக்கு. நாம் இதை எடுத்துக்கொண்டு போய் சென்று ஊருக்கு ஏதாவது நல்லது செய்யலாம். உடனே நாம் கிளம்ப வேண்டும். குகையிலிருந்து எடுத்து வந்த தங்கத்தை விற்று ஊருக்கு மிகப்பெரிய மருத்துவமனை ஒன்றை குமாரசாமி கட்டினார். இதனால் பஞ்சாயத்து தலைவர் நீலமேகம் வெகுவாக பாராட்டினார். ஊர் பொதுமக்களும் குமாரசாமிக்கு நன்றியை தெரிவித்தனர்.